ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆயிஷாஸ் கலையரசி. இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் டெட் பேப்பர் 2 பிஜிடிஆர்பி அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய சைக்காலஜியில் நினைவும் மறதியும் அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த நினைவும் மறதியும் அந்த டாப்பிக்கு டிஎன் டெட் பேப்பர் 2ல யூனிட் 3ல இருக்குது, பிஜிடிஆர்பியில் யூனிட் 5ல இருக்குது. இந்த நினைவு மற்றும் மறதி அந்த டாப்பிக்கில் இருந்து ஒவ்வொரு வருடமும் 2 அல்லது 3 வினாக்கள் கம்பல்சரியாக கேட்டுட்ருக்காங்க. இந்த வீடியோவில் நினைவு பற்றி பார்ப்போம். இதுக்கு அடுத்த வீடியோவில் மறதி பற்றி சொல்கிறேங்க. இந்த நினைவில் என்னென்ன டாபிக் உள்ளே இருக்குது, எதை மட்டும் படித்தா போதும் அப்படின்னு நான் கீழே கொடுத்துருக்கேங்க. அதை மட்டும் படித்தா போதும், நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு தேர்வில் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ நினைவில் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நினைவில் இருத்தல், நினைவு கூர்தல், நினைவு கூர்தலின் படிநிலைகள், நினைவு கூர்தலின் வகைகள், நினைவின் வகைகள், சிறந்த நினைவின் இயல்புகள், நினைவீச்சு, நினைவின் படிநிலைகள். நினைவு கூர்தலின் படிநிலைகள் வேற, நினைவின் படிநிலைகள் வேற. நினைவினை மேம்படுத்தும் உத்திகள். இந்த டாபிக் மட்டும் படித்தா போதுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நினைவில் இருத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா, மெமரி அப்படின்னா என்ன, அதுக்கு அர்த்தம் அப்படின்னா, கற்றவற்றை மனதில் இருத்தி திரும்பவும் தேவைப்படும் போது அவற்றை வெளிப்படுத்தும் ஆற்றலை தான் நினைவில் இருத்தல்னு சொல்லுவாங்க. நம்ம ஏதோ ஒரு கற்றுக்குறோம், அதை மனசில் இருத்தி வைத்துக்கொண்டு திரும்பவும் தேவைப்படும் போது அவற்றை வெளிப்படுத்தும் ஆற்றல், அதுதான் நினைவில் இருத்தல்னு சொல்கிறாங்க. அடுத்து நினைவு கூர்தல் அப்படின்னா என்னன்னா, கற்றவற்றை மனதில் இருத்தி பின்பு தேவைப்படும் போது அதனை மீண்டும் வெளிக்கொணர்தல், அதுதான் நினைவு கூர்தல்னு சொல்கிறாங்க. கற்றவற்றை மனதில் இருத்தி பின்பு தேவைப்படும் போது அதனை மீண்டும் வெளிக்கொணர்தல், அதுதான் ரீட்ரைவல்னு சொல்லுவாங்க, நினைவு கூர்தல்னு சொல்கிறாங்க. அடுத்தது நினைவு கூர்தலின் படிநிலைகள். இப்போ நினைவு கூர்தலின் படிநிலைகள் எத்தனை இருக்குன்னா 4 இருக்குது. அது யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உட்போர்த்தன்றவர் சொல்லியிருக்காரு. உட்போர்த்தன்றவர் நினைவு கூர்தலில் உள்ள 4 படிகளை சொல்லியிருக்காரு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகுதி குறியீடுகளை வைத்து நினைவு கூர்தல், மீண்டும் கொணர்தல், அறிந்து கொள்ளுதல், திரும்ப கற்றல். ஃபஸ்ட்டு என்னன்னா, பகுதி குறியீடை வச்சு நினைவு கூறணும், திருப்பி மீண்டும் கொணரணும், அதை ஒரு தடவை ரீகால் பண்ணணும். அடுத்தது அறிந்து கொள்ளுதல், ரெகக்னேஷன். அடுத்து திரும்ப கற்றல் அப்படின்னா ரீலேர்னிங். இதான் அந்த 4 படிநிலைகள். அடுத்தது நினைவு கூர்தலின் வகைகள். நினைவு கூர்தலில் எத்தனை வகைகள் இருக்குன்னா 3 வகைகள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, 1 கற்றல் அல்லது நினைவில் இருத்தல், மெமரைசிங். அடுத்து 2 இருத்தி வைத்தல் அல்லது சேமித்து வைத்தல், ரீடென்ஷன். 3வது வெளிப்படுத்தல், ரீட்ரைவல். அப்போ கற்றல் அல்லது நினைவிருத்தல்னா ஃபஸ்ட்டு நினைவில் கற்றுக்குறோம், 2வது அதை சேர்த்து வைக்கிறோம், நம்ம மனசில் சேர்த்து வைக்கிறோம், இல்லை இருத்தி வைத்தல்னு சொல்லுவாங்க. அது அடுத்தது தேவைப்படும் போது வெளிப்படுத்துதல், அதுதான் நினைவு கூர்தலின் வகைகளில் இந்த 3ம் இருக்குது. அடுத்து என்ன டாபிக் இருக்குன்னா, நினைவின் வகைகள். ஃபஸ்ட்டு நினைவு கூர்தலின் வகைகள் 3 பார்த்தோம். நினைவின் வகைகள் அப்படின்னா அதில் 3 இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புலனறிவு நினைவு, சென்சரி மெமரி. அடுத்து குறுகிய கால நினைவு, ஷார்ட் டேர்ம் மெமரி. அடுத்தது நீண்ட கால நினைவு, லாங் டேர்ம் மெமரி. இந்த 3 தான் நினைவின் வகைகள். இப்போ ஒன்று ஒன்றா என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புலனறிவு நினைவு, சென்சரி மெமரி. புலனறிவு நினைவுனா ஓரிரு நொடிகள் மட்டுமே நீடிக்கக்கூடியது. அதுதான் நம்ம நினைவில் இருக்கும், ஓரிரு நொடிகள் மட்டும்தான் இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, புலன்களால் உணரக்கூடிய தூண்டல்களின் தாக்கத்தை நினைவில் இருத்தல் தான் புலனறிவு நினைவு. புலன்களினால் உணரக்கூடிய தூண்டல்கள் இருக்கும் இந்த நினைவு அப்படின்றாங்க. ஓரிரு நொடிகள் மட்டுமே இருக்கக்கூடிய நினைவுனா புலனறிவு நினைவு. இதுக்கு என்ன எடுத்துக்காட்டலாம் சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ ஒரு காட்சியை பார்க்குறோம், இல்லை ஒலி ஒரு சவுண்டு வர்றது அது கேட்குறோம், ஒரு பூவோட வாசனையை முகர்றோம், இதில் ஒரு சொரசொரப்பான இல்லை மிருதுவான தன்மையில் ஒரு பொருளை தொடும்போது ஏற்படும் நினைவு தான் இந்த புலனறிவு நினைவு. இதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு சொன்னோன்னா, விபத்தில் நாம் பார்த்த காட்சி அந்த நிமிடம் மட்டும்தான். பஸ்ஸில் போகிறோம், ஏதோ ஒரு விபத்து நடக்குன்னா அந்த டைம் மட்டும்தான் அது நினைவு இருக்கும், அதுக்கப்புறம் அது நினைவுக்கு வராது. அதே மாதிரி கேட்ட பெரும் சத்தம், ஏதோ ஒரு ஒலி சவுண்டு கேட்குது, இப்போ ஒரு டம்ளரை கீழே போகிறோம், ஒரு சவுண்டு கேட்குது, அந்த டைம் மட்டும்தான் அந்த சவுண்டு இருக்கும், மற்ற நேரத்தில் அது மறந்து போடும். அதே மாதிரி உணர்ந்த மனம், நம்ம வாசனை ஒரு தடவை இழுக்கிறோம், அதுக்கப்புறம் அந்த வாசனை நம்மளுக்கு தெரியவதில்லை, அதுதான் புலனறிவு நினைவு. அடுத்தது குறுகிய கால நினைவு அப்படின்னா ஷார்ட் டேர்ம் மெமரி.
அதாவது மிக அண்மையில் நடந்த நிகழ்ச்சிகள் சிறிது காலம், அதாவது 20 நொடிகள் வரைன்னு சொல்லியிருக்காங்க. சிறிது காலம் நினைவில் வைத்திருப்பதனை குறுகிய கால நினைவுன்னு சொல்லுவாங்க. மிக அண்மையில் நடந்த நிகழ்ச்சிகள் சிறிது காலம் நினைவில் வைத்திருப்பதனை குறுகிய கால நினைவு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒருவரை இப்போ வந்து தொலைபேசியில் நம்ம அழைக்கிறோம். ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம். அப்போ அந்த நம்பர் போட்டு ஃபோன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஃபோனை அவங்கள்ட்ட பேசி முடிச்சு கட் பண்ணிட்டதுக்கப்புறம், அதுக்கப்புறம் அந்த நம்பர் நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது. அத பத்தி தான் சொல்லியிருக்காங்க. ஒருவரை தொலைபேசியில் அழைப்பதற்காக தொலைபேசி எண்ணை பார்த்து அவரை அழைப்பது வரை மட்டுமே அந்த எண் நம் நினைவில் இருக்குன்னு சொல்றாங்க. அழை அழைத்தவரோடு பேசி முடித்த பின் தொடர்பு கொண்ட தொடர்பு கொண்டவரோட அந்த நினைவு வந்து அந்த நம்பர் வந்து திரும்பவும் நம்மால் நினைவு கூர முடிவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நீண்ட கால நினைவு. நீண்ட கால நினைவு அப்படின்னா, நாம் கற்றுக்கொண்டவை நீண்ட நாட்கள் நம் மனதை விட்டு அகலாமல் நீடிப்பது தான் நீண்ட கால நினைவுன்னு சொல்றாங்க. நம்ம ஒண்ணு கத்துக்கிறோம். அது ரொம்ப வருஷமா, ரொம்ப நாட்கள், வருஷங்களா நம்ம மனசுலயே இருக்குது. நம்ம நினைவிலே இருக்குதுன்னா, அதுதான் வந்து நீண்ட கால நினைவுன்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு என்னன்னா, பெருக்கல் வாய்ப்பாடு. நம்ம சின்ன வயசுல பெருக்கல் வாய்ப்பாடு படிச்சிருப்போம். 5த் ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்போம். அதே மாரி திருக்குறள். திருக்குறள் அப்ப படிச்சிருக்கோம். ஒரு 10 திருக்குறள் படிச்சோம்னா, அதுல இப்போ ஒரு 2 திருக்குறளாவது நம்மளுக்கு தெரியும். அதான் வந்து நீண்ட கால நினைவுக்கு எடுத்துக்காட்டா இருக்கும். அடுத்தது கவிதை. நம்மளுக்கு புடிச்ச கவிதை. அதே ஒரு நம்ம நண்பர் வீட்டு தொலைபேசி. நம்ம ஃப்ரெண்டோட நம்பர், ஃபோன் நம்பர். அடுத்து நமது மணநாள். நம்மளுடைய கல்யாண நாள். திருமணம் ஆனவருக்கு அவங்களுக்கு கல்யாண நாள் வந்து நம்ம நினைவுல இருக்கும். அதே மாரி மனைவியின் பிறந்த நாள் வந்து கணவனுக்கு நினைவுல இருக்கும். அதே தான் நீண்ட கால நினைவுன்னு சொல்றாங்க. அடுத்தது குறுகிய கால நினைவு வந்து தற்கால நினைவு அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்டிஎம் ஷார்ட் டேர்ம் மெமரி. நீண்ட கால நினைவு வந்து நிலையான நினைவு. குறுகிய கால நினைவுனா குறுகிய காலத்துல தான் நம்மளுக்கு இருக்கு. அதனால அது வந்து தற்கால நினைவு. நீண்ட கால நினைவுனா நிலையா நம்ம மனதுல இருக்கக்கூடியது. அது வந்து நிலையான நினைவு. லாங் டேர்ம் மெமரின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த குறுகிய கால நினைவில் பதியப்பெற்றவற்றை நீண்ட கால நினைவிற்கு மாற்ற அதிக காலமும் முயற்சியும் தேவை. ஆமா. இந்த குறுகிய காலத்துல நம்ம நினைச்சுக்கிறோம் இல்லையா? அத நீண்ட காலமா ஆக்குறதுக்கு ஒரு அதிக காலமும் தேவைப்படும். நம்மளுக்கு நேரமும் தேவைப்படும். முயற்சியும் தேவைப்படும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரே நேரத்தில் குறுகிய கால நினைவில் 7 ± 2 உருப்படிகளை மட்டுமே நினைவில் வைத்திருக்க முடியும் என்று ஆய்வு சான்றுகள் தெரிவிக்கின்றன சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரே நேரத்தில் ஒரு குறுகிய கால நினைவை தான் அந்த உருப்படிகளை மட்டும்தான் நம்மளோட நினைவில் வச்சிருக்க முடியும். எப்படி இருக்குன்னா, ஒரு 7 + 2 என்னது 9. 7 + 2 ஆட் பண்ணால் என்னென்னா 9. அந்த 9 உருப்படிகள் மட்டும்தான் நம்மளால் நினைவு வச்சுக்க முடியும். இல்லைன்னா 7 - 2 5. 7ல் 2 போச்சுன்னா 5. அந்த 5 உருப்படிகளை மட்டும்தான் நம்மளால் நினைவில் வச்சிருக்க முடியும் அப்படின்னு ஆய்வு சான்றுகள் தெரிவிக்கின்றன சொல்லியிருக்காங்க. இதை தான் நினைவீச்சுன்னு சொல்லுவாங்க. இதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா நினைவீச்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது மெமரி ஸ்பேன். இந்த நினைவீச்சுன்னா எப்படின்னா, இப்போ உங்கள்கிட்ட கொஞ்சம் ஒரு பொருளை காமிப்பாங்க. காமிக்கக்குள்ளார காமிச்சிட்டு அதை மறைச்சிருவாங்க. ஒரு ஒரு 10 பொருள் காமிக்கிறாங்கன்னு பார்த்துங்களேன். அதை நீங்கள் பார்க்குறீங்க. அதை காமிச்சிட்டு மறைச்சிடுறாங்க. உடனே ஒரு கொஞ்சம் நிமிஷம் காமிச்சிட்டு மறைச்சிடுறாங்க. திருப்பி அந்தந்த பொருள் என்னன்னு உங்களை கேட்குறாங்க. நீங்கள் உங்கள் நினைவில் இருக்கிறத மட்டும் சொல்லுவீங்க. இப்போ 10 பொருளில் 10 உங்களால் சொல்ல முடியாது. ஒரு 5, 6 பொருள் சொல்லலாம். நல்லா நினைவுத்திறன் அதிகமாக உள்ளவங்க வந்து கரெக்டாக 9, 10ன்னு சொல்லிடுவாங்க. நினைவுத்திறன் கம்மியாக இருக்கிறவங்க கொஞ்சம் கம்மியாக சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் 6, 7ன்னு சொன்னீங்கன்னா, அதான் உங்களுடைய நினைவீச்சு. அடுத்து சிறந்த நினைவின் இயல்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரைவு, துல்லியம், கால அளவு, எளிதாக வெளிக்கொணர்தல், பொருத்தமான பயன்படுத்தக்கூடிய தன்மை. இதுதான் வந்து சிறந்த நினைவின் இயல்புகள்னு சொல்கிறாங்க. என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நினைவு. நினைவுனா என்ன அப்படின்னா, நினைவில் விரைவு. ஃபஸ்ட்டு விரைவு, 2வது துல்லியம், 3வது கால அளவு, 4வது எளிதாக வெளிக்கொணர்தல், 5வது பொருத்தமான பயன்படுத்தக்கூடிய தன்மை. ஃபஸ்ட்டு விரைவுனா என்ன அப்படின்னா ரேபிலிட்டி. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவர் தன் பழைய அனுபவங்களை மிக விரைவாக நினைவு கூற முடிந்தால் அவர் சிறந்த நினைவாற்றல் பெற்றவராக கருதப்படுவார். அதான் வந்து விரைவுன்ற அர்த்தம். நம்ம பழைய நினைவை வந்து உடனே அவர் சொல்கிறாரு, நினைவுபடுத்தி சொல்கிறாருன்னா அதை தான் விரைவு. அதான் சிறந்த நினைவின் இயல்புகள். அவங்கள்ட்ட சிறந்த நினைவு இருக்குது, அதிக நினைவு திறன் இருக்குன்னு அர்த்தம். அதான் வந்து விரைவு. அடுத்தது துல்லியம்.
துல்லியம்னா நினைவிலிருந்து மீட்டு கொணரப்பட்டவை சிதையாமல் காணப்பட்டால், அதாவது மிகச் சரியாக இருக்குமேயானால் சிறந்த நினைவாற்றல் இருப்பதாக கருதப்படுகிறதுன்னு சொல்றாங்க. இப்போ துல்லியமா சொல்றாங்க. அந்த இடத்துல தான் பார்த்தோம். அத்தனை மணிக்கு தான் நான் பார்த்தேன். ஏற்கனவே உங்கள எங்க பார்த்தேன் அப்படின்னு கேட்டோம்னா, நான் இத்தனை மணிக்கு இந்த இடத்துல தான் பார்த்தேன்னு ஒரு துல்லியமா சொல்றாங்க இல்லையா? அவங்க வந்து சிறந்த நினைவாற்றலை பெற்றிருப்பாங்கன்னு சொல்றாங்க. அடுத்தது கால அளவு. கால அளவுனா எவ்வளவு நீண்ட காலத்திற்கு கற்றல் அனுபவங்களை மனதில் இருத்தி வைத்து பின்பு வெளிக்கொணர முடிகிறது என்பதும் சிறந்த நினைவின் ஒரு அளவீடாக கொள்ளப்படுகிறது. நம்ம கத்துக்கிறத எவ்வளோ சீக்கிரமா சொல்றோம், எந்த கால அளவு சொல்றோம், கொஞ்சம் சில பேர் யோசிப்பாங்க. எங்க பார்த்தோம் இவங்கள அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. சில பேர் உடனே சொல்லிருவாங்க, உங்கள அங்க தான் பார்த்தேன் அப்படின்னு. அதான் வந்து கால அளவு. அடுத்தது எளிதாக வெளிக்கொணர்தல் அப்படின்னா, எவ்வித உதவியுமின்றி முன்பு கற்ற அனுபவங்களை தேவைப்படும்போது உடனடியாக வெளிக்கொணரக்கூடிய ஆற்றல் தான் சிறந்த நினைவின் மற்றொரு இயல்புகள் அப்படின்றாங்க. எளிதாக வெளிக்கொணர்னா ஈஸியாக அவங்க சொல்லிட்டு போயிடுறது. இது உங்களை இங்கே தான் பார்த்தேன், நீங்கள் இதை தான் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு எளிதாக சொல்லிடுறது. கஷ்டப்பட வேணாம், நம்ம யோசிக்க வேணாம் ரொம்ப. அதனால எளிதாக சொல்லிட்டு போங்க. அதுதான் சிறந்த நினைவின் மற்றொரு இயல்பாக சொல்கிறாங்க. அடுத்தது பொருத்தமான பயன்படுத்தக்கூடிய தன்மை. அப்படின்னா என்னன்னா, தேவையானவற்றை தேவையான நேரத்தில், தேவையான இடத்தில் நினைவிலிருந்து வெளிக்கொணர்வதை இது குறிக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ தேவையானவற்றை தேவையான நேரத்தில், தேவையான இடத்தில் நினைவில் இருக்கணும். இப்போ இத பத்தி தான் யாரோ ஒருத்தங்க கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, அதுக்கு தேவையான இடத்துல தான் அதனுடைய ஆன்சர் நீங்க நினைவுல வச்சிருந்தீங்கன்னா சொல்ல முடியும். அதுதான் சொல்றாங்க. அடுத்தது நேர்முக பேட்டியின் போது விடையளிக்க முடியாதவர், பேட்டி முடிந்த பின் அறையை விட்டு வெளியேறும்போது சரியான விடையை நினைவிற்கு கொண்டு வருவதால் அவருக்கு பயன் விளைந்திட முடியுமா? முடியாது. இப்போ ஒரு தேர்வு இன்டர்வியூ நடக்குது. அதில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் அப்போ அவங்க கேட்கக்குள்ள நம்ம பதட்டத்தில நம்மளுக்கு மறந்து போயிருக்கலாம். நம்மளுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு வெளியில வரக்குள்ள நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு ஏதாவது பயனா? அப்போ அந்த விடை வந்து அந்த வினாக்களுக்கு அவங்க கேட்ட வினாக்களுக்கு விடை நமக்கு நினைவுக்கு வந்துச்சுன்னா, அப்போ அந்த விடையினால நம்மளுக்கு ஏதாவது பயன் இருக்கா? எதுவுமே இல்ல. அப்போ பொருத்தமான பயன்படுத்தக்கூடிய தன்மை இப்போ அந்த தேவையான இடத்துல தான் தேவையானவற்றை சொல்லணும்னு சொல்றாங்க. அடுத்து நினைவீச்சு. இதை தான் நான் முன்னாடி சொல்லிட்டேன். ஒரு முறை பார்த்த பின் பார்த்த பொருட்களில் எத்தனை பொருட்களை தவறின்றி ஒருவரால் நினைவுபடுத்தி கூற முடியுமோ அப்பொருட்களின் எண்ணிக்கை அவரது நினைவீச்சுன்னு சொல்கிறோம். இதை தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேங்க. அடுத்தது நினைவீச்சுக்கு அப்புறம் இதை வந்து நினைவு உருளை என்ற கருவியை பயன்படுத்தி அறியலாம். இந்த நினைவீச்சை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நினைவு உருளை அந்த கருவியின் மூலம் இதை அறியலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மெமரி ட்ரம். இதனுடைய படிநிலைகள், நினைவின் படிநிலைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கற்றல், மனத்திருத்தல், மீட்டு கொணர்தல் அல்லது ஒப்புவித்தல்னு சொல்லலாம். அடுத்து மீட்டுணர்தல், மீட்டறிதல். இதான் வந்து நினைவின் படிநிலைகள். ஃபஸ்ட்டு என்னென்னா, இது எக்ஸாமில் இந்த கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. நினைவினோட படிநிலைகள் எத்தனை இருக்குது அப்படின்னா 4 இருக்குன்னு சொல்லணும். அந்த 4 உள்ள முதல் படி என்ன, 2வது படி என்ன, 3வது படி என்ன, 4வது படி என்னன்னு கரெக்டாக சொல்ல தெரியணும். இப்போ முதல் படிநிலை என்னென்னா கற்றல், 2வது மனத்திருத்தல், 3வது மீட்டுக்கொணர்தல், 4வது மீட்டுணர்தல் அல்லது மீட்டறிதல்னு சொல்லுவாங்க. இந்த அடுத்தது சைகர்னிக் விளைவு அப்படின்னு ஒரு டாபிக் உள்ள கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, இடையூறுகளால் பாதியில் தடைப்பட்ட கற்றல் அல்லது பணி முழுமையுள்ள பணி அல்லது கற்றலை விட அதிக காலம் மனதில் இருத்தி வைக்கப்பட்டு மீட்டு கொணரப்படுகிறது என்று கண்டறியப்பட்டுள்ளது. இதற்குத்தான் சைகர்னிக் விளைவுன்னு சொல்லுவாங்க. இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமில் பிஜிடிஆர்பியில் கேட்டிருக்காங்க. சைகர்னிக் விளைவுனா என்ன அப்படின்னா, இடையூறுகளால் பாதியில் தடைப்பட்ட கற்றல் அல்லது பணி வந்து முழுமையுள்ள பணி அல்லது கற்றலை விட அதிக காலம் மனதில் இருத்தி வைக்கப்பட்டு மீண்டும் இப்போ பாதியிலே ஏதோ ஒரு வேலையை நிறுத்திடுறோம். ஐயோ அந்த வேலை நின்றுச்சுன்னா அது நீண்ட காலமாக அதை நம்ம நிறுத்திட்டோமே, அதுக்கு மேலே நம்மளால் செய்ய முடியலையே அந்த வேலையை அப்படின்னு அது வந்து நம்மளுக்கு ரொம்ப காலமாக நீண்ட காலமாக வந்து நம்ம மனதில் வந்து இருத்தி வைக்கப்பட்டு திருப்பி அதை மீட்டுக்கணும். இப்போ அதை செய்யலாமா அப்படின்ற மாதிரி திருப்பி அந்த நினைவு வந்து மீட்டுக்கொணர்றது தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை தான் என்ன விளைவு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சைகர்னிக் விளைவுன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.